பரப்பின பெருமை ஒரே ஒரு ஆளுக்கு சொல்லுன்னா நீங்க யாரை சொல்லுவீங்க? ஒரே ஒரு ஆளு உலகம் முழுக்க இந்து மதத்தோட பெருமையை பரப்பு பண்ணா சுவாமி விவேகானந்தர். அவ்வளவுதானே சொல்வீங்க? உலகத்தையே கலக்கின மனுஷன் சுவாமி விவேகானந்தர். கரெக்டா? அவர் அமெரிக்காலேருந்து வந்த உடனே பாராட்டு விழா ஜெய்ப்பூர் சமஸ்தானத்தில் நடத்துறாங்க. அவருக்கு அரண்மனையில் இருக்காரு. 6 மணிக்கு அவருக்கு பாராட்டு விழா. வாங்க பாராட்டு விழாவுக்கு போலாம் அப்படிங்கிறாங்க. அவர் சொன்னார், நிகழ்ச்சி என்னன்னு கேட்டார். முதல்ல ஒரு பெண் பாடுறாங்க. அந்த பாட்டு முடிஞ்ச உடனே உங்களுக்கு பாராட்டு விழா. யார் பாடுறா அப்படின்னு கேட்டார். அந்த பெண்ணோட பேரை சொல்றாங்க. அந்த அம்மா பாடுறான்னு. அவ அந்த ஊர்ல புகழ் பெற்ற, அந்த காலத்துல தாசி குலம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த குலத்துல சார்ந்த பெண்மணி அந்த அம்மா. அவங்க தான் முதல்ல பாடுறாங்க அப்படின்னு. விவேகானந்தருக்கு கோபம் வந்துருச்சு. உங்களுக்கு வேற ஆளே கிடைக்கலையா? அந்த அம்மா பாடி அதுக்கப்புறம் தான் அந்த விழா ஆரம்பிக்கணுமா? நான் வரமாட்டேன், நான் மேடைக்கு வரமாட்டேன் அப்படிங்கிறார். இங்க அரண்மனையிலே உலாத்திக்கிட்டு இருக்கிறார் நந்தவனத்துல. அந்த அம்மா நிறுத்த சொல்லுங்க அப்படிங்கிறார். வந்து சொன்னா அந்த அம்மா சொன்னா, எனக்கு கொடுத்த நேரம் வரைக்கும் நான் பாடுறேன், அவர் வராரோ வரலையே எனக்கு கவலை கிடையாது, நான் முடிச்சுட்டு எழுந்து போறேன், அப்புறம் வேணா அவரை வர சொல்லுங்கன்ட்டு. என்ன பண்ண முடியும்? இந்த விழா நடத்துறவங்களுக்கு தான் இந்த கஷ்டம் தெரியும். முதல் நிகழ்ச்சி லேட் ஆகும், அடுத்த நிகழ்ச்சி சீக்கிரமா என்ன மேடையில ஏத்தும்பாங்க. பெரிய அவஸ்தை உலகத்திலேயே. ஒண்ணுமே பண்ண முடியல. விவேகானந்தர் வரமாட்டேங்கிறாரு, அந்த அம்மா அனுப்பு நான் வர்றேங்கிறாரு. அந்த அம்மா நான் எந்திரிச்சு போக மாட்டேங்கிற, நான் பாடிட்டு தான் போவேன் அப்படிங்கிறா. அவ ஒரு பாட்டு பாடினாங்க, நரசிம்ம மேத்தான்னு ஒரு பெரியவர் எழுதின பாட்டுன்னு சொல்றாங்க. அது நான் இதை ஓஷோ புஸ்தகத்துல படிச்சது. ஒரு பாட்டு பாடினா. என்ன பாடினா தெரியுங்களா? அதனுடைய பொருள் மட்டும் சொல்றேன். நல்லவேளை நான் திருச்சி இல்லைங்க, இல்லை நானும் பாடியிருப்பேன். அந்த பாட்டோட பொருள் மட்டும் சொல்றேன் பாருங்களேன். கசாப்பு கடையில் ஒரு அரிவாள் இருக்குல்ல, ஆடு வெட்டுற அரிவாள். அது மெட்டல், அது ஒரு உலோகம் தானே. அதை யாராவது கும்பிடுவாங்களா? கும்பிட மாட்டாங்க. ஆடு வெட்டுற அரிவாள் அது பெருசு கும்பிட மாட்டாங்க. சுவாமி திருவீதி உலா வர போது பஞ்சலோகத்தில் பண்ண சிலை வருது, எல்லாருமே அதை கும்பிடுறாங்க. இவன் இந்த பாட்டில் சொல்றா, மக்கள் பஞ்சலோகத்தில் செய்யப்பட்ட சிலையை வணங்குகிறார்கள், ரத்தம் சொட்ட சொட்ட ஆடு வெட்டுகிற அரிவாளை பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை, இதை தாழ்வாக நினைக்கிறார்கள். மக்கள் அப்படி நினைப்பது இயல்பு. ஆனா ஸ்பரிசவேதின்னு ஒரு கல் இருக்குதுங்க. அது என்ன கல்லுன்னு கேட்டீங்கன்னா, அதை பாருங்களேன், இரும்ப தங்கமாக்கிடும். இப்படி இரும்புல பட்டா இரும்பு தங்கமாக்கிடும், செம்ப தொட்டா செம்பு தங்கமாயிடும், அது எந்த உலோகத்தை தொட்டாலும் அது தங்கமா மாறிடும். இவ என்ன சொல்றா, மக்களுக்கு இரும்பு வேறு பஞ்சலோகம் வேறு என்ற கருத்து இருப்பதால் பஞ்சலோக சிலையை கும்பிடுவார்கள், அறிவாளை கண்டால் மதிக்க மாட்டார்கள். ஆனால் ஸ்பரிசவேதி கல் அதை செய்யாது. ஏன் தெரியுமா? அது எதை தொட்டாலும் தன்னால் தங்கமாக்க முடியும் என்று தெரிவதால் அது எதையுமே தாழ்வாக நினைப்பதில்லை, அது எதையும் பேதமாக கருதுவது இல்லை. பாட்ட முடிகிறார். நான் கசாப்பு கடை அரிவாள் தான், நீ எப்படி என்னை வெறுக்க முடியும்? நீ உண்மையான ஸ்பரிசவேதியாக இருந்தால் நீ என்னை வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது நரசிம்ம மேத்தா கடவுளை பார்த்து பாடுறது. நீ என்னை வெறுக்காது, ஏன்னா நீ ஸ்பரிசவேதி, என்னை மாத்திரு அப்படின்னு. இந்த பாட்டை அந்த இடத்துல அந்த பொண்ணு பாடினா. நின்றுகிட்டே இருந்தார் பாருங்க விவேகானந்தர். அப்படியே கண்ட தண்ணி வந்துருச்சு அவருக்கு. நம்ம எப்படி அந்த பெண்ணை இப்படி நினைச்சிட்டோம் அப்படின்னு நேரம் அங்கேருந்து சிங்கம் மாதிரி நடந்து வந்து அந்த பெண்ணை பார்த்து இப்படி கையெடுத்து கும்பிட்டு, ராமகிருஷ்ணர் எனக்கு காவி கொடுத்தார், நீ எனக்கு துறவு கொடுத்தாயினர். ராமகிருஷ்ணர் எனக்கு காவி கொடுத்தார், நீதான் எனக்கு துறவு கொடுத்தாயினார். என்ன அர்த்தம்? எல்லோரையும் சமமாக நினைப்பதுதான் துறவின் இலக்கணம். நான் உன்னை தாழ்வாக நினைத்திருக்க கூடாது தாயே அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டார். உலக